சின்ன மருமகள் சீரியல்ல தமிழ்ச்செல்வி மனசு சரியில்லை அப்படின்னு கோயிலுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு சாமியார் வந்து சொன்ன வார்த்தையில அப்படியே நொறுங்கி போய் திரும்பி அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க தமிழ்ச்செல்வி. என்னாச்சு தமிழ் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க கேக்குறாங்க. அங்க சாமியார் சொன்னதை வீட்டுல சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. அங்க சாமியார் வந்து, என்னாத்தா சாமி கும்பிட வந்திருக்கியா, மன அமைதிக்காக வந்திருக்கியா, உன் புருஷனோட ஆயிலும் உன் புருஷனோட நிம்மதியும் உன் கையில தான் இருக்கு ஆத்தா. எனக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு நான் சாமி கிட்ட சொன்னேன். ஆத்தா நீ தான் ஆத்தா அப்படி நினைச்சிட்டு இருக்க. உன் புருஷனுக்கு ஒரே தரம் தான், அதுவும் நீ மட்டும்தான். உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம்னு ஒண்ணு நடக்கவே இல்ல. இது சத்தியம் ஆத்தா, இது சத்தியம் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதையே நினைச்சு வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க தமிழ். அப்ப அம்மாச்சி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அந்த சாமி கணக்கு போட்டுருச்சு, அந்த சாமி சொன்னா கண்டிப்பா சரியாதான் இருக்கும் அப்படின்னு அம்மாச்சி நினைக்கிறாங்க. அப்ப பெரிய வீட்டுல இருந்தும் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி போலான்னு மொத்தமா குடும்பமா கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியும் அங்கேயே வந்து குழந்தைய மாத்திக்க சொல்றதா தகவல் போகுது. தமிழ்ச்செல்வியும் மீனாட்சி தூக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க. அங்க அழகரை மாத்துற நேரத்துல அழகர் ஐஸ்வர்யாவை புடிச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அதை பார்த்த தமிழ்ச்செல்வி, அழகரே நான் தாண்டா உங்க அம்மா அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்ப அழகர் ஐஸ்வர்யாவை பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வியால அதை ஏத்துக்கவே முடியல. சேது, ராஜாங்கம், மோகனா, அம்மாச்சின்னு எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு, பின்ன என்ன, அவ தானே ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு பாத்துக்கிறா, இவ கூட தானே அந்த குழந்தை எப்பவுமே இருக்குது, அதனாலதான் குழந்தை ஐஸ்வர்யாவை அம்மான்னு நினைச்சிருச்சு போல அப்படின்னு நல்லா ஏத்தி விடுறாங்க ஈஸ்வரி. அதை பார்த்த சாவித்திரி, என்னதான் ராத்திரியும் பகலுமா முழிச்சிட்டு இருந்தாலும் பெத்தவ அவதானே, 10 மாசம் சுமந்து பெத்தவள அம்மானு கூப்பிடாம வேற யாரையாவது அம்மானு கூப்பிட்டா எந்த பெத்த அம்மா ஏத்துக்குவா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதை கேட்ட ராஜாங்க, ஏய் சாவித்திரி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கியா, ஐஸ்வர்யா அழகரை அந்த அளவுக்கு பாத்துக்கிறதால அழகர் ஐஸ்வர்யாவை அம்மான்னு நினைச்சிட்டான், இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அழகரை கூட்டிக்கிட்டோம் சேது மீனாட்சியை கூட்டிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா சேதுவோட நினப்பு பூரா தமிழ்ச்செல்வி மேலதான் இருக்கு. கருப்பு வந்துட்டு, என்ன மாப்பிள என்னமோ தீவிரமா யோசிச்சுட்டு வர போல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சேது வந்துட்டு, இல்ல மாமா, தமிழ்ச்செல்வி இன்னைக்கு என்ன பாடுபட்டான்னு நான் கண்கூடா பார்த்தேன் மாமா, அவளால் அதை தாங்கிக்கவே முடியல மாமா, அழகர் ஏன் ஐஸ்வர்யாவை போய் அம்மானு கூப்பிட்டான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கருப்பு வந்துட்டு, என்ன மாப்பிள்ள இது, வாரத்துல 5 நாள் ஐஸ்வர்யா தான் பாத்துக்கிறா, வாரத்துல 2 நாள் தான் தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு வரான், அதனால ஐஸ்வர்யாவை அம்மான்னு நினைச்சிட்டு இருப்பான் போல, அதுவும் இல்லாம ஐஸ்வர்யா அழகருக்காக என்னென்னலாம் செய்யறா தெரியுமா, எல்லாமே ஐஸ்வர்யா தான் பாத்துக்கிறா, அதனால அழகர் ஐஸ்வர்யாவை அம்மான்னு நினைச்சிட்டு இருப்பான் மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. சேது வந்துட்டு, மாமா இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் எந்த ஒரு பெத்த தாயும் தான் குழந்தைய இன்னொருத்தி அம்மானு கூப்பிடுறதை ஏத்துக்க மாட்டாமாமா, தான் குழந்தையோட பாசம் முழுக்க முழுக்க அவளுக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைப்பாமாமா. அப்படி இருக்கும்போது அழகர் இன்னைக்கு ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிடும்போது தமிழ்ச்செல்வியோட கண்ணுல ஒரு ஏக்கம் தெரிஞ்சது மாமா, அந்த வலி எனக்கு அப்பட்டமா தெரிஞ்சது மாமா, என்னால அதை தாங்கிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு வந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சேது வந்து, என்னதான் நம்ம தமிழ்ச்செல்வியை பிரிச்சு வச்சிருந்தாலும் இன்னமும் தமிழ்ச்செல்வி தான் மாமா என் மனசுல இருக்கா, அதனாலதான் நான் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழாம நான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கை பூராவே என் குழந்தைங்க மட்டும்தான் போதுன்ற முடிவுக்கு வந்தேன், ஆனா ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிட்டுட்டு தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்துறான் மாமா, எனக்கு என்னமோ பெத்தவ கிட்ட இருந்து 2 குழந்தையும் பிரிச்சு நம்ம என்னமோ விளையாட்டு காட்டுறோமோன்னு தோணுது மாமா அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு வந்துட்டு, மாப்பிள்ள உன் மனசுக்குள்ள இத்தனை வேதனை இருக்கா, அப்புறம் ஏன் மாப்பிள்ள தமிழ்ச்செல்வி விட்டு விலகன, அதுக்கு நீ ஒண்ணு சேர்ந்திருக்கலாமே மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேது வந்துட்டு, என்ன மாமா புரியாம பேசுற, அவ பண்ண தப்ப நான் இன்னும் மன்னிக்கவும் இல்ல மறக்கவும் இல்ல, அதனால அதுக்காக அவளை காதலிச்சது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா மாமா, இது வரைக்கும் என் மனசுக்குள்ள தமிழ்ச்செல்வி தான் மாமா இருக்கா, நானும் அவளும் இந்த குழந்தைங்களும் சேர்ந்து வாழணும்ன்ற ஆசை என்னைக்குமே என் மனசுக்குள்ள இருந்து போக மாட்டாங்குது மாமா, ஆனா அவ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் மேல மாமா, அவ பண்ண தப்ப மறந்து ஏத்துக்கலாம்னு நினைச்சாலும் மனசு இடம் கொடுக்கல மாமா, ஆனா அதே சமயம் ஐஸ்வர்யாவையும் நான் கெட்டவன்னு சொல்ல மாட்டேன் மாமா, யாருமே குழந்தைக்காக இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க தெரியுமா, மீனாட்சிக்கு தேல் கடிச்சிட கூடாதுன்னு அவ எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கா, அவ என் அழகரை பாத்துக்கிற முறையும் அவ மேல எனக்கு துளி கூட வருத்தமே இல்லை மாமா, ஆனா அவளை காதலிக்கணும், அவ கூட சேர்ந்து வாழணும்ன்ற எண்ணம் என் மனசுல துளி கூட இல்லை மாமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதை கேட்ட கருப்பு வந்துட்டு, என்ன மாப்பிள்ள இப்படி குண்டை தூக்கி போடுற, ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வாழ மாட்டேன்னு சொன்னா என்ன மாப்பிள்ள நியாயம் இது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சேது வந்துட்டு, அதான் மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அழகர் என்னன்னா இப்ப தமிழ்ச்செல்வியை வேற சோதிக்கிறான், இப்ப மீனாட்சி என்ன அப்பான்னு கூப்பிடாம வேற யாரையாவது அப்பான்னு கூப்பிட்டா என்னால தாங்கிக்க முடியுமா மாமா, அதே மாதிரி தானே தமிழ்ச்செல்விக்கும் இருக்கும், 10 மாசம் சுமந்து பெத்திருக்கால, அவளுக்கு இருக்கிற அதே வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுமாமா, அதுவும் இல்லாம அவ பெத்த புள்ள அவளை அம்மானு கூப்பிடாம வேற எவளையோ அம்மானு கூப்பிட்டா எந்த பொண்ணும் ஏத்துக்க மாட்டாமாமா, இப்ப நானே இருக்கேன், எனக்கு அம்மா இல்ல, நான் சின்னம்மாவை அம்மானு கூப்பிடுறது இல்லையே, சின்னம்மானு தானே கூப்பிடுறேன், அம்மானு கூப்பிட வாய் வரமாட்டேங்குது மாமா, அந்த மாதிரி ஃபீலிங்கை கொண்டு வர்றது அம்மான்ற உறவு மட்டும்தான் மாமா, 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு தான் மாமா ரத்த பாசம்னா என்னன்னு தெரியும், ஐஸ்வர்யாவை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அதை கேட்ட கருப்பும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ராஜாங்க வந்து என்னையா சேது, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சேது வந்துட்டு அது ஒண்ணும் இல்லப்பா, தொகுதி விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கருப்பும் ஆமா ஆமா ஆமாமா, தொகுதி விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம், தொகுதிக்கு போலான்னு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போற வழியில அழகர் அம்மான்னு கூப்பிடாத ஏக்கத்தையே காமிச்சிட்டு வராங்க. அப்ப அந்த சாமியார் சொன்னதும் தமிழ்ச்செல்விக்கு ஞாபகம் வருது. அப்ப அம்மாச்சி வந்துட்டு ஏண்டி தமிழ், அவன் தான் சின்ன குழந்தை, தெரியாம அவளை அம்மான்னு கூப்பிட்டுட்டான், ஐஸ்வர்யா அவனை பாத்துக்கிறதால அப்படி கூப்பிட்டுட்டான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெருசா ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்துட்டு என்ன அம்மாச்சி புரியாம பேசுறீங்க, அழகர் நான் பெத்த பையன், என் பையன் என்ன அம்மான்னு கூப்பிடாம வேற யாரையும் அம்மான்னு கூப்பிட்டா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்கு போறாங்க. அழகர் வந்ததை எல்லாரும் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. அப்ப தமிழால அழகர் ஐஸ்வர்யாவை அம்மான்னு கூப்பிட்டதை மறக்கவே முடியல. அப்ப தமிழ் வந்து அழகர் கிட்ட ஐஸ்வர்யாவோட போட்டோவை காமிச்சு அழகரு இது யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அழகரும் அம்மா அம்மா அவங்க வேணும் அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து தமிழ்ச்செல்வி பயங்கரமா உடஞ்சி போய் கீழே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மாச்சி தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்படின்னு எல்லாருமே தமிழ்ச்செல்வியை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா என் குழந்தைங்க 2 பேரும் என்னதானமா அம்மான்னு கூப்பிடணும், வேற யாரையும் அம்மான்னு கூப்பிடுதுமா, அதை என்னால எப்படிமா தாங்கிக்க முடியும், நான் தானமா அவங்கள பெத்தேன், என்னோட குழந்தைங்க தானமா அவங்க, அவங்களுக்காக தானமா நான் வாழறேன், அப்ப என்னை விட்டுட்டு அவளை எப்படிமா அவங்க அம்மான்னு சொல்லலாம், அப்ப என்னை விட அழகருக்கு ஐஸ்வர்யாவை தான் பிடிச்சிருக்கா, ஐஸ்வர்யாவை தான் இனிமே அம்மான்னு கூப்பிடுவானா அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க தமிழ். அதை பார்த்து அம்மாச்சியால தாங்கிக்க முடியாம சேதுவுக்கு போன் பண்றாங்க. ஐயா சேது என்னையா பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேது வந்துட்டு என்ன அம்மாச்சி, என்னாச்சு இந்த நேரத்துல கால் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐயா சேது, இங்க தமிழ்ச்செல்வி ஒரே அழுது அடம் பிடிச்சிட்டு இருக்காயா. அதை கேட்ட சேது என்னாச்சு அம்மாச்சி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. காலையில ஐஸ்வர்யாவை அழகர் அம்மான்னு கூப்பிட்டான்ல, அப்ப இருந்தே அவன் மனசு சரியே இல்லையா, அழகர் இங்க வந்தும் அம்மா அம்மான்னு ஐஸ்வர்யாவை போட்டோவை காமிச்சு அழுதுட்டு இருக்காயா, அதை பார்த்த பெத்த மனசு பாடா படுதியா, கீழே விழுந்து புரண்டு அழுதுகிட்டு இருக்காயா, அதை என்னால பார்க்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேது வந்துட்டு இருக்கும்ல அம்மாச்சி, நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அம்மாச்சி, அவகிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிச்சிருக்க கூடாது அம்மாச்சி, அதுவும் இல்லாம பெத்தவளுக்கு என்ன வலி இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அம்மாச்சி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்ப அம்மாச்சி வந்துட்டு ஐயா சேது, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, அழகரை இனிமே ஐஸ்வர்யா பாத்துக்க வேண்டாம்யா, மலரு மோகனா வேற யாரையாவது பாத்துக்க சொல்லியா, அப்படி பாத்துக்கும் போது அது அத்தை சின்னம்மா அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா இது எப்படி இருந்தாலும் ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிட பழகனா தமிழ்ச்செல்வியோட பாசத்தை மறந்துடுயா குழந்தைங்க. சேதுவும் ஆமா அம்மாச்சி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஐஸ்வர்யா இனிமே குழந்தைய பாத்துக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அம்மாச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. இங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்துட்டு பாத்தீங்களா மாமா, ஐஸ்வர்யா அழகரை எந்த அளவுக்கு பாத்திருந்தா ஐஸ்வர்யாவை அழகர் அம்மானு கூப்பிடுவான், அதுவும் இல்லாம போக மாட்டான்னு அடம் பிடிக்கிறாமாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாவித்திரி தாமரை கிட்ட ஆமா ஆமா இவளுங்க நடிப்பு தாங்க முடியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ராஜாங்க வந்துட்டு ஆமா ஐஸ்வரி, நானும் பார்த்தேன், குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டா நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா உள்ள இருந்து வெளியே வந்து சேது வச்சிருந்த மீனாட்சியை வாங்குறதுக்காக கையை நீட்டுறாங்க. அப்ப சேது குழந்தைய வாங்க வேண்டாம் ஐஸ்வர்யா அப்படின்ற மாதிரி கையை நீட்டி தடுக்கிறாங்க. அதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் சேது அப்படின்ற மாதிரி ராஜாங்க கேட்கிறாரு. அப்ப சேது வந்துட்டு இல்லப்பா, இனிமே குழந்தைங்கள நான் இல்ல மலரு இல்ல சின்னம்மா நம்ம யாராவது பாத்துக்கலாம், ஐஸ்வர்யா குழந்தைய பாத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ராஜாங்க வந்துட்டு என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லப்பா, 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு மட்டும்தான் அம்மான்ற வார்த்தைக்கு உரிமை இருக்கு, இப்ப அந்த வார்த்தை ஐஸ்வர்யாவுக்கு போய் சேருது, அதுக்காக ஐஸ்வர்யாவை நான் குறை சொல்லல, ஆனா அந்த குழந்தை ஐஸ்வர்யாவை அம்மான்னு நினைச்சு பழகிடுச்சுன்னா அப்ப தமிழ்ச்செல்வியோட பாசத்தை அந்த குழந்தை அனுபவிக்காம போயிடும்பா, அதுவும் இல்லாம அவதானப்பா 10 மாசம் சுமந்து பெத்தா, அவளை போய் அம்மானு கூப்பிடணும்னு அவளுக்கும் ஆசை இருக்கும்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி சேது என்ன பேசுற நீ, ஐஸ்வர்யா அந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிறா, அதனாலதான் அவளை அம்மானு கூப்பிடுறான், இப்ப என்ன தமிழ்ச்செல்விக்காக வக்காலத்து வாங்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாவித்திரி வந்துட்டு மதனி, சேது சொல்றதுதான் சரி, என்னதான் இருந்தாலும் ஐஸ்வர்யா பெக்கல தானே, அந்த குழந்தைய தமிழ்ச்செல்வி தானே பெத்தா, அப்ப தமிழ்ச்செல்வி மட்டும்தான் அம்மானு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த சாமியார் சொன்னதும் இங்க அழகர் பண்றது எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.